பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா CCS4 அதாவது குரூப் 4 2022 நடந்த ஒரு அறிவியல் கேள்வி தான் இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 116வது கேள்வியாக இருக்கிறது. தமிழில் சரியான இணையை கண்டுபிடி. 116 கேள்வி. ஐடென்டிஃபை த கரெக்ட் பேரிங். சரியான இணையை கண்டுபிடி. என்ன கொடுத்துருக்காங்க? நியூக்ளியோசைடு, அதுக்கு நைட்ரஜன் காரம் ப்ளஸ் பாஸ்பேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிமிடின்கள்னால் சைட்டோசின் மற்றும் சர்க்கரைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூரன்கள்னால் அடினைன் மற்றும் குவானைன் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோடைடுனா நியூக்ளியோசைடு ப்ளஸ் சர்க்கரைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்து என்ன விடை தெரியவில்லை. இதில் சரியான இணை கேட்டிருக்கிறதுனால இது கண்டிப்பாக அந்த 4க்குள்ளே 1 சரியாக இருக்குது, மொத்தம் 3 தவறான விடையாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சரியான ஜோடி எது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது நியூக்ளியோசைடுனா நைட்ரஜன் காரமும் ப்ளஸ் பாஸ்பேட்டும் சேர்ந்த நியூக்ளியோசைடா, பிரிமிடின்கள்னால் சைட்டோசினும் சர்க்கரையும் சேர்ந்தது பிரிமிடின்களா, ஃபியூரின்கள்னால் அடினைன் மற்றும் குவானைன் அப்படிங்கிறது ஃபியூரின்களா, நியூக்ளியோடைடுனா நியூக்ளியோசைடு ப்ளஸ் சர்க்கரைங்கிறது நியூக்ளியோடைடா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த கொஸ்டின் எந்தலேருந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துலேருந்து கேட்குறாங்க. 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருந்து கேட்குறாங்க. இதுக்குரிய ஆன்சர் நம்ம புத்தகத்தில் பார்த்து சரியான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போகலாம். பாருங்கள், இப்போ 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இதில் பார்த்தீங்கன்னா 18வது பாடம் இதில் இருக்குது. 18வது பாடத்தில் 6.1, அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது 18வது பாடத்தில் உள்ள 6 தான் இருக்குது. டிஎன்ஏவின் அமைப்பு. இந்த டிஎன்ஏவின் அமைப்பில் தான் இந்த ஃபியூரின்கள் பிரிமிடின்கள்லாம் வருது. இந்த இருக்கா ஃபியூரின்கள் அப்படின்னு சொல்லி இந்த இருக்குது ஃபியூரின்கள், அதுக்கப்புறம் பிரிமிடின்கள். இதுலேயும் நமக்கு இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால பிரிமிடின்கள் ஃபியூரின்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடுன்னு ஹெட்டிங்கு இந்த இருக்குது. நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு. அப்போ இதில் கொடுத்துருக்க விஷயம் பார்த்தோம்னா இது தெரிஞ்சிடும். பாருங்கள், இதில் ஃபியூரின்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடினைன் மற்றும் குவானைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூரின்கள் தான் அடினைன் மற்றும் குவானைன். இங்கே கொஸ்டினில் பாருங்கள், ஃபியூரின்கள் என்ன கொடுத்துருக்காங்க? அடினைன் மற்றும் குவானைன். ஆஹா, அப்போ இதுவே சரியாக இருக்கே. சரி, இது சரியாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கணும். மற்றதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுலேயே புக்கில் பிரிமிடின்கள் பார்த்தீங்கன்னா சைட்டோசின் மற்றும் தயமின். சைட்டோசின் மற்றும் தயமின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிரிமிடின்கள் சைட்டோசின் கொடுத்துருக்காங்க மற்றும் சர்க்கரைன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? சைட்டோசின் மற்றும் சர்க்கரைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும்? தயமின் அப்படின்னு வரணும். தயமின் வரணும். அப்போ இந்த கூற்று தவறான கூற்று. சரிங்களா? அடுத்து பாருங்க, நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே புத்தகத்தில் பாருங்க, நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடுனா என்னன்னா நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும். நியூக்ளியோசைடுனா நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும். நியூக்ளியோடைடுனா நியூக்ளியோசைடு பாஸ்பேட்டும். இங்கே பாருங்க, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நியூக்ளியோசைடு நைட்ரஜன் காரமும், நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும். நியூக்ளியோசைடுங்கிறது நைட்ரஜன் காரமும், இந்த சைடு சர்க்கரை அப்படிங்க வச்சுக்கலாம். நைட்ரஜன் காரம் ரெண்டுலையுமே. சரிங்களா? இந்த நியூக்ளியோசைடுங்கிறது நைட்ரஜன் காரம் ப்ளஸ் இந்த பாஸ்பேட்டுக்கு போல இங்கே வரணும் சைடு. சைடுக்கு சர்க்கரை வரணும். நியூக்ளியோசைடுக்கு சர்க்கரை. சரிங்களா? ஆனால் இங்கே இது பாஸ்பேட் கொடுத்தா தப்பு. இப்போ நியூக்ளியோடைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியோடைடு இந்த நியூக்ளியோசைடோட சர்க்கரை இது பாஸ்பேட் சேரணும். ஆனால் இங்கே இது கொடுத்துருக்காங்க, சர்க்கரை கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும்? பாஸ்பேட் வரணும். அப்போ இதுவும் தவறான கூற்று, மேலே உள்ளது தவறானது. அப்போ 3மே தவறானது. சரியான இணை என்னது? ஃபியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன் அப்படிங்கிறது மிகச் சரியான பதில். இது எந்த பாடத்தில் இருந்ததுன்னா 10th சயின்ஸ். 10th சயின்ஸில் 16வது பாடத்திலிருந்து வந்திருக்கு. டிஎன்ஏங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இதிலிருந்து அடிக்கடி கேள்விகள் இடம்பெறுது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அதனால இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் பேரிங் சரியான ஆன்சர் சி. இங்கே சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஃபியூரின்ஸ் அடினைன் அண்டு குவானைன். மற்றெல்லாம் ராங் பேர். சரிங்களா? இந்த சுகர் இங்கே வரணும், இந்த பாஸ்பேட் இங்கே வரணும். அப்படிதான் சரி. அதே மாதிரி இங்கே சைட்டோசின் அண்டு சுகர்னு கொடுத்துருக்கு.
ஆனால் இங்கே என்ன வரணும், சைட்டோசின் சுகருக்கு போகிற தைமின் வரணும். அதனால் நம்பர் சி தான் ஆன்சர் வந்து இதில் கரெக்டானது. இதில் சரியான ஜோடி கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற மூணும் தவறு. சரியான இணை வந்து சி ஃபியூரின்கள். சரிங்களா? இப்போ 10ஆம் வகுப்பு பாடத்தில் இந்த டிஎன்ஏ அமைப்பை பற்றி நான் விரிவான வீடியோ கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ வந்து அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்குற சயின்ஸ் கொஸ்டினுக்கு மட்டும் வித் ப்ரூஃபோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து இன்னும் 2-3 வீடியோ இருக்குது. அதுவும் வந்து சயின்ஸ் தான். நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் எந்த புக்கில் வந்திருக்குன்றதை ஆதாரத்தோடு போட போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லாருமே டிஎன்பிசியில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். வணக்கம்.